ஐயோ ஃபோனை வச்சுட்டு வந்துட்டேன். இங்கே தான் நான் இந்த ஊருக்கு வந்தபோது ஃபஸ்ட்டு இருந்துட்டேன். வண்டி வந்து ஆட்டோ பைலட்டில் போயிட்டுருக்கு. ஆக்சிலேட்டரில் இருந்து ட்ரை லேண்ட் அங்கங்கே ரொம்ப தூரத்தில் ஏதோ ஒரு நம்ம காரை சுற்றி ஃபுல்லாக X7 சீரீஸ் காருங்க தான். ஒரு ஏன்ஷியன்ட் யூரோப்பில் இருக்கிற ஒரு வேற லெவலில் இருக்குல்ல, இது எனக்கு கொஞ்சம் பிடிச்ச கடை. ஓகே வரேன். 5,160 ஜாக்கெட்லாம் 1,120,000 1,20,000 அந்த மாதிரி வச்ச ஃபோனு. போலீஸ் நீங்களாம் பார்த்தீங்களா நம்மால் ஒன்றும் பண்ண முடியாது. கிளம்பலாம் வீட்டுக்கு. வாங்க மேடம் வீட்டுக்கு போவோம் வாங்க. ஹலோ 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 எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஏடா இவன் அடிக்கிற வெயிலில் சொட்டரை போட்டு சுற்றுறான் தானே யோசிக்கிறீங்க. ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, எங்களுக்கு துபாயில் இப்போ கிளைமேட் மாறிடுச்சு, ஓரளவுக்கு கூலாகிடுச்சு. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணலாம், வீக்கெண்டு எதனா ஒன்று பண்ணணுமேன்ட்டு யோசிக்கும் போது இங்கே பக்கத்தில் வந்து ஒரு இது இருக்குது, ஒரு அவுட்லெட் வில்லேஜ்னு சொல்லி ஒரு ஷாப்பிங் சென்டர், ஒரு மால் இருக்குது இங்கேருந்து கொஞ்சம் தூரம். சரி அதுக்கு இன்றைக்கி போகலாம். அந்த இடம் வந்து அதனோட ஆர்கிடெக்சரே டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். சரி ஓகே அது அப்படியே ஒரு வீலாக் மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இன்றைக்கி. ஸோ அதனால தான் அங்கே போயிட்டுருக்கேன். எப்படி இருக்குது பார்ப்போம். அங்கே எல்லாமே ஆஃபரில் இருக்கும் நிறைய விஷயம். அதே மாதிரி இந்த கொஞ்சம் பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, கொஞ்சம் லக்ஸுரி பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், சில பிராண்ட்ஸ் அதெல்லாமே வந்து கொஞ்சம் நல்ல ஆஃபரில் இருக்கும். இடமும் நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். ஓகே கார் நின்றுட்டுருக்குது. இங்கே ஒருத்தனை வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒருத்தனை வச்சுருந்தேன். அவன் க்ளீனும் பண்ணலன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. இல்லை க்ளீனாக தான் இருக்குது கார். ஓகே நான் கார் ஏறுறேன், அப்படியே கிளம்புறேன். என் ஒய்ஃபும் வரா கூட. ஸோ அவளையும் போய் கூட்டிகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஐயோ ஃபோனை வச்சுட்டு வந்துட்டேன், என்ன பண்ணுறது? போய் நான் ஃபோனை எடுத்துகிட்டு வரேன். இது வேறு திட்டுவாளியவே. சரி நான் போய்ட்டு வரேன். ஓகே கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து வந்து ஒரு 30 minutes டிரைவ் காமிக்குது. அது இந்த சைடு அபுதாபி சைடு. நான் வந்து இப்போது இதுக்குள்ளே போகல, துபாய்க்குள்ளே போகல, துபாய் விட்டு வெளியே போகிறோம், அபுதாபி ரூட். அதனால் வந்து காலியாக இருக்கும், எதுவுமே இருக்காது. மேடம் சீட் பெல்ட் போடுங்க மேடம். ஓகே ஸோ எங்கள் 2 சைடும் ஒரே மண்ணாக பாலைவனம் மாதிரி இருக்கும். மண் இருக்காது, பட் பாலைவனம் மாதிரி இருக்கும். அண்ட் 30 minutes டிரைவ் காமிக்குது. ஓகே அப்படியே போகிறேன். போயிட்டு அப்படியே வழியெல்லாம் காமிச்சிட்டே போகிறேன். தமாக் ஹில்ஸ், தமாக் டவர்ஸ் இதுதான். இங்கே தான் நான் இந்த ஊருக்கு வந்தபோது ஃபஸ்ட்டு இருந்த டவர்ஸ் இது. இந்த இடத்துல இருந்து தான் நான் மூவ் ஆகி திருப்பி மிட் டவுன் போனது. பட் அந்த டைம் நல்லா க்ரௌடடான ஒரு கம்யூனிட்டி அது. இதே மாதிரி தான் இருக்கும், பட் இன்னும் கொஞ்சம் நிறைய ஃப்ளாட்ஸ். கிட்டத்தட்ட வந்து ஒரு 23 ஃப்ளோர்ஸ் 24 ஃப்ளோர்ஸ். நான் 20th ஃப்ளோரில் இருந்தேன். அதனால் பட் பயங்கர க்ரௌடடாக இருக்கும் அந்த கம்யூனிட்டி. எல்லாமே இருக்கு. ஆனால் அதுலேயும் ஸ்விம்மிங் பூல், டென்னிஸ் கோர்ட் எல்லாமே இருந்தது. பட் எதுவுமே நான் யூஸ் பண்ணது கிடையாது. ஆனால் இருந்தது சலூனு, சூப்பர் மார்க்கெட் எல்லாமே கீழே இருக்கும் உங்களுக்கு. எதுக்குமே நீங்கள் ரொம்பலாம் வெளியில் நம்ம சுற்ற வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஒரு ஸ்டாச்சு பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்க ஒரு ஸ்டாச்சு. அப்படியே போயிட்டே இருக்கேன். இன்னும் ஒரு 19 minutes காமிக்குது. இந்த இடம் வந்து எங்கே இருக்குன்னா, இந்த மோஷன் கேட்னு சொல்லுவாங்க. மோஷன் கேட் தானே அது பேர், மோஷன் கேட் துபாய். பார்க்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்து பக்கத்தில் தான் இருக்குது. பாருங்கள் எதுவுமே இல்லை பாருங்கள். இதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜபல் அலி சொல்லுவாங்க, ஜபல் அலி போர்ட் அது இருக்குது. அதனால் அந்த லேபர் எல்லாமே இருக்கிற ஏரியா இதெல்லாம். இது வந்து டிஐபின்னு சொல்லுவாங்க அந்த ஏரியா. எல்லாம் உள்ளே போனால் தான் தெரியும் எப்படி இருக்குது அந்த ஏரியா அப்படின்னா. அண்ட்
வண்டி வந்து ஆட்டோ பைலட்டில் போயிட்டுருக்கு. ஆக்சிலேட்டரில் இருந்தோ ஸ்டியரிங் ரிங்லாம் தர வேண்டாம். அது அப்படியே ஒரு லேன், பேசிக் ஆட்டோ பைலட், ஒரு லேனை ஃபாலோ பண்ணி அப்படியே வண்டி போயிட்டுருக்கோம். நம்ம தொடவே வேணாம். அப்படியே ஃபிக்ஸ்டாக ஒரு ஸ்பீடில் இப்போ வந்து அப்படியே ஒரு கர்வ் வருதா, அந்த கர்வ் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக தரும். ஆட்டோமேட்டிக்காக அந்த கர்வ் எடுத்துக்கணும். ஒரு வாட்டி நான் வந்து ஒரு வாட்டி கம்ப்ளீட் கார் டூர் கொடுக்குறேன். அது ரொம்ப நாளாக அந்த கார் டூர் ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். இந்த காரை பற்றி சொல்லணும்னு சொல்லி. டெஸ்லா எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதை பற்றி நான் பண்ணுறேன் ஒரு வாட்டி. ஓகே, இன்னும் ஒரு 9-10 மினிட்ஸில் நம்ம ரீச் ஆகிடுவோம். பார்ப்போம். இங்கே ஒரு எக்ஸிட் எடுக்க வேண்டியது இருக்குது. அந்த எக்ஸிட் தான் பார்த்துட்ருக்கேன். அந்த எக்ஸிட் எடுத்துட்டோம்னா அப்படியே உள்ளே போய் போயிட வேண்டியதுதான். அந்த எக்ஸிட் எடுக்கிறோம். அந்த எக்ஸிட் எடுத்துட்டு அப்படியே நேராக போக வேண்டியது. அந்த சைட்லாம் அவ்வளோவா இன்னும் ஆள் நடமாட்டெல்லாம் இருக்காது. வண்டியே ரேராக தான் போகுது பாருங்க. ஒரு வண்டி தான் இருக்குது. அப்படியே இந்த சைடு சன்செட்டில் பார்த்தீங்கன்னா, சன்செட்லாம் ஆகல, சன்னு இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை பாருங்க. ட்ரை லேண்ட். அங்கங்கே ரொம்ப தூரத்தில் ஏதோ ஒரு ஆஃபீஸ் இருக்குது. ஏதோ ஒரு மண் எடுக்கிறானுங்க அந்த சைடில் லாரியில். இந்த சைட்லாம் ஒன்றுமே இல்லை பாருங்க. வெறும் கரண்ட்டு கம்பம் தான் இருக்கு. அந்த எண்டில் இருக்கு அந்த பார்க்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸ் இடம். இன்னும் ஒரு 6 மினிட்ஸ் கம்மிங்குது. யாருமே வரல பார்த்தீங்களா இந்த ரோட்டில். நம்ம மட்டும் தான் இருக்கோம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் என்டர் ஆகிடும் குளோபல் அவுட்லெட் வில்லேஜ். ஷாப்பிங்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. மேடம் வேறு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. என்ன மேடம் பேச மாட்டாங்களா? வெறும் லைட்ஸ் எல்லாம் போட்டு ரோட்டில் யாருமே இல்லை. ஸ்பீட் லிமிட் வந்து 80. இங்கே 80னா நம்ம வந்து 100 வரைக்கும் போகலாம். துபாய் பொறுத்த வரைக்கும் ஸ்பீட் லிமிட்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, அவங்க ஒரு ஸ்பீட் லிமிட் கொடுத்துருப்பாங்க. 80 கிலோமீட்டர்ஸ் 60 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது போட்டிருந்தாலும் நம்ம அதுலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஒரு பஃபர் இருக்கும் உங்களுக்கு. அதுவே வந்து அபுதாபி போயிட்டோம்னா, அபுதாபியில் வந்து எத்தனை கிலோமீட்டர், இப்போ இந்த ரோடு 100னா 100ன்னு போட்டிருப்பாங்க. 100க்கு மேலே போனீங்கன்னா ஃபைன் வந்துடும். கேமராஸ் இங்கேயே எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது. பட் நம்ம ஸ்பீடு கம்மியாக தான் போயிட்டுருக்கோம். அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் துபாய் பார்க்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸ். இது வந்து ஒரு ரெசார்ட்ஸ் தான். ஓகே, வந்துட்டு ஆல்மோஸ்ட்டு உள்ளே என்ட்ரு ஆகிறோம் இந்த கம்யூனிட்டி. ஓ மை காட், சிக்னல் போட்டோம். அங்கே பார்த்தீங்களா ஜெயிண்ட் வீலு அந்த இதுவெல்லாம் இருக்குது பாருங்கள். நல்லாயிருக்கும். ஆனால் அந்த இடத்துக்கு போகல. நம்ம இந்த பார்க்ஸ் அண்ட் ரெசார்ட்னு சொல்கிற இடத்துல ஒரு மாலும் கட்டியிருக்காங்க. அந்த மால் வந்து இங்கே தங்குறவங்கெல்லாம் போகிறதுக்கு, அதே மாதிரி இந்த சைடு இருக்கிற ரெசிடென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாலுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். நல்லாயிருக்கும். இல்லை ஒரு டெசர்ட்டுக்கு நடுவில் திடீர்னு எல்லாமே க்ரீனிஷ் ஆகிடும் பாருங்க. இந்த சைடில் ஒரே மரம் செடி கொடிகள் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அப்படியே டப்புன்னு எங்கே இருந்ததே இவ்வளோ க்ரீனிஷ் ஆகும்னு தெரியாது உங்களுக்கு. அவ்வளோ க்ரீன் ஆகிடும் எல்லாருமே. ஆனால் உள்ளே போகிறதுல இருந்து அப்படியே காமிச்சிட்டே வரேன் நான். ஓகே, அப்படியே போயிட்டுருக்கோம். உள்ள எவ்வளோ ஒரு க்ரீனிஷ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. எல்லாமே செடி கொடிகள் மரங்கள்.
இந்த லீகோ லேண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, லீகோ லேண்டுன்னு ஒரு தீம் பார்க் இருக்குது. அந்த தீம் பார்க் கூட இதுக்குள்ளே தான் இருக்குது. அங்கே பாருங்கள், அங்கே இருக்குது. ஸோ வந்தாச்சு பார்க்கிங்க்கு. இது உள்ளே இருக்கிறது தான் வந்து இதுதான் அவுட்லெட் மால். இதனோட கன்ஸ்ட்ரக்ஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன். வந்தாச்சு, வந்து இறங்கியாச்சு. ஓகே, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நானும் ரொம்ப நாள் ஆகுது இந்த இடத்துக்கு வந்து. ஜென்ரலாக இந்த இடத்துல நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் கூட இருக்கும். நம்ம காரை சுற்றி ஃபுல்லாக X7 சீரீஸ் காருங்க தான் நிற்குது. ரேஞ்ச் ரோவர் நல்லா இருக்குல்ல இடம். ஒரு ஏன்ஷியன்ட் யூரோப்பில் இருக்கிற ஒரு கேசல் மாதிரி ஒரு இதுவில் கட்டியிருப்பாங்க. அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் பாருங்கள், நடக்கிற இடத்துல ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த மாலுமே அந்த மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. ஃபுல் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி. நல்ல ஒரு மால் பாருங்க, ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா. என்ட்ரன்ஸ் பாருங்கள், டிஃப்ரெண்டான ஒரு மால் இது. இந்த ஆர்கிடெக்சர் இங்கே பார்த்தீங்களா, பில்டிங்கு. அது நோட் பண்ணிக்கிட்டியா? இந்த வந்து சக்கூர் 1 இந்த கடையை ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, இடம் எந்த இடத்துல இருக்குன்னு மறந்துட்டோன்னு, காரை எங்கே விட்டோன்னு. வேறு லெவலில் இருக்குல்ல. இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு எப்போ வந்தோம்னாலுமே எதனா ஒரு ஆஃபர் இருந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், சேல் 70 to 75% ஆஃப், இந்த மாதிரி ஆஃபரில் தான் இருக்கும். டெட் பேக்கர் இருக்குது, ரீபோட ஃபேவரட் பிராண்ட். என்ன பார்க்க போறியாமா? பெவர்லி ஹில்ஸ் போலும். பெவர்லி ஹில்ஸ் போலும் இதுக்குள்ளே வந்துருக்கு. இது எனக்கு கொஞ்சம் பிடிச்ச கடை. ஓகே, வரேன். நிறைய விஷயம் இருக்குது இங்கே. எதனா சொல்லுவானுங்க கேமரா எடுத்தோம்னா, அதனால தான் ஆஃப் பண்ணு. நல்லா இருக்குது டிஷர்ட்ஸ் கலெக்ஷன்லாம். ஷூஸு. சரி, ஓகே, நான் பார்த்துட்டு வரேன். நான் சொன்ன மாதிரி பால்மெயின் பாரிஸ்குள்ளேயே வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ஆஃபரில் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து 5,160 ஜாக்கெட்லாம், which is around 1,20,000 அந்த மாதிரி. பட் பார்ப்போம், ஆஃபர் இருக்குது. எதுன்னு காமிக்க முடியாது. என் ஃப்ரெண்டுக்கு வேறு எடுத்துகிட்டு இருக்கான் அவன் பர்த்டேக்கு. ஓகே, எடுத்து முடிச்சுட்டு லைனில் வரேன். பால்மெயினில் முடிச்சிட்டோம் ஷாப்பிங். வாங்கியிருக்கேன். என் ஃபோன் என்கிட்ட இல்லை. எங்கே வச்ச ஃபோனு? இதே வேலையாக போச்சு மேடம்க்கு. எதனா ஒரு விஷயத்தை எங்கன்னா வச்சு தொலைச்சிடுவாங்க. எப்படி இருக்குது பாருங்கள் மேலே ஆர்கிடெக்சர். பியூட்டிஃபுல்லாக கட்டியிருக்கானுங்க. ஸோ ஒரு ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2-3 எடுக்க வேண்டியது இருக்குது. பார்ப்போம். மேடம் இன்னும் எதுவும் எடுக்காமல் சுற்றிட்டு இருக்காங்க. கடைகளில் ஒரு கடையிலையும் உள்ளே போய் பார்த்துட்டு மட்டும் தான் வராங்க. சீக்கிரம் எடுக்க வைப்போங்க. இங்கே லீவைஸில் பார்க்குறியா? பாஸ் ஷோரூம்.
அர்மானி அவுட்லெட் இருக்குது, எல்லாமே இருக்குது. நல்லா இருக்குது இந்த இடம், நல்ல கலெக்ஷன் இருக்குது. அட் த சேம் டைம் ஆஃபரும் இருக்குது. போலோ ரால்ஃப் லாரன் செம பிராண்டு. உள்ளே போவோம். எதனா ஆஃபர் இருக்கா பார்க்கலாம். ஆஃபர் இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இருந்தது. பட் ஆனால் ரொம்ப வின்டராக இருக்குது. நம்ம எவ்வளோ நாள் இங்கே வின்டராக போட போகிறோம் நான் தெரில. பட் ஆனால் அதில் எடுக்கணும், கிறிஸ்மஸ்க்காக தான் எடுக்கணும்னு நினச்சிட்டு பார்ப்போம். டால்சே கபானா வரீங்களா? டால்சே கபானாக்குள்ளே போயிட்டு என்ன துணி இருக்குன்னு பார்ப்போம் மேடம்க்கு. அப்படியே நடந்து போயிட்டே இருக்கோம். த டீல், ரீபா இந்த டீல் இந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். ரீபா போலாமா? என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். எல்லாம் நல்ல பிராண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் டீலில். அப்படியே நடந்து ஷாப் பண்ணிகிட்டே இருக்கும். நல்லா இருக்குது கடைங்க எல்லாம். இங்கே இதான் இந்த ஷோரூம் நான் போயிட்டு வந்தது. அர்மானி ஷோரூம், அர்மானி அவுட்லெட் கூட இங்கே இருக்கும். இது ஏதோ ஒரு ஜுவல்ஸ். செம்மையாக இருக்குது. இது கொஞ்சம் சிட்டியை விட்டு வெளியே இருக்கிறதுனால பெருசாக க்ரௌடே இல்லை, ரொம்ப எம்டியாக இருக்குது. நம்ம துபாய் மால் இல்லாட்டி மால் ஆஃப் எமிரேட்ஸ்லாம் போனால் பயங்கர ரஷ்ஷாக இருக்கும் இந்த டைமுக்கு. அதுவும் சண்டே, அதுவும் இங்கெல்லாம் பார்த்தா இங்கெல்லாம் ஈகாக்கா இல்லை, ரொம்ப கம்மி கூட்டம். அதனால தான் நிறைய நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. இன்னும் ஒரு 15-20 மினிட்ஸ் 30 மினிட்ஸில் கிளம்பிடுவேன் இங்கேருந்து. பார்ப்போம் என்னென்னலாம் வாங்க முடியுது, என்னெல்லாம் வாங்க முடியும். ஒன்றும் பெருசாக வாங்கல, பேல்மெண்ட் டிஷர்ட்ஸ் தவிர. இன்னும் அப்படியே ஷாப் பண்ணுவோம். கவுச் எல்லாம் இருக்குது. ஸ்காட்ச் அண்ட் சோடா இப்படி ஒரு பிராண்டா, நல்லா இருக்குது டிசைன்ஸ். எல்லா இடத்துலையும் சேல் தான். ஓரளவுக்கு ஷாப்பிங் பண்ணியிருக்கோம் தேவையான அளவுக்கு. என்னென்ன பண்ணணும் அதெல்லாம். இங்கே வந்து பெருசாக ஃபுட் கோர்ட்டு அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு 2-3 ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, அதை தவிர பெருசாக ஒன்றும் இல்லை. அப்படியே வீட்டுக்கு போய் சாப்பிட வேண்டியது தான். முடிஞ்சிருச்சு, அப்படியே கிளம்ப வேண்டியது தான். அப்படியே நாங்கள் இங்கேருந்து வெளியே போகிறோம். வந்த வழி இது தான். இந்த வழியில் தான் வந்தோம். இந்த வழியிலே வெளியே போவோம். இந்த வழி அப்படியே வந்துட்டேன் பார்க்கிங் வந்துட்டு அப்படியே கிளம்ப போகிறேன். இங்கே பாருங்கள், பென்ட்லி ஒன்று நிற்குது, பயங்கரமாக இருக்குது. செம்மையாக இருக்குல்ல காரு. எப்படி நடு ரோட்டில் நிறுத்திட்டு போயிருக்கான் பாருங்கள். ஓகே, ஸோ துபாய் வந்தீங்கன்னா ட்ரை டு கம் டு திஸ் பிளேஸ் அண்ட் ஷாப். இங்கே வந்து கொஞ்சம் கூட்டமும் குறைவாக இருக்கும், நல்ல டிசைன்ஸ் கிடைக்கும். ஓகே, கிளம்பியாச்சு. இங்கேருந்து அப்படியே போயிட்டுருக்கோம். அப்படியே இங்கேருந்து போய் முதல் வந்த மாதிரி தான் 22 மினிட்ஸ் காமிக்குது இப்போது போகிறதுக்கு, திரும்பி போகிறதுக்கு. அப்படியே போயிட்டு எதனா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியது தான். கொஞ்சம் ஆள் நடமாட்டமே இல்லாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் இப்போ இந்த டைம். இந்த ரோட்டில் போகும்போது அது மட்டும்தான் ஒரே ஒரு ப்ராப்ளம், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஃப்ரீவே ஜாயின் பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே போக வேண்டியது தான். 25 கிலோமீட்டர்ஸு. பட் 10 மினிட்ஸ் 10-15 மினிட்ஸ் ரீச் ஆகிடும். ஸோ இது வந்து ஷேக்
சைத் ரோடோட ஜாயின் ஆகும். பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓட்டுவானுங்க இங்கெல்லாம் வண்டி. போலீஸ் நிற்கிறான் பார்த்தீங்களா நம்மால். அப்படியே போக வேண்டியதுதான். இந்த ஸ்ட்ரெச் வந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ். அப்புறம் அங்கேருந்து ஒரு ரைட் எடுத்தோம்னா அப்படியே வெளியே போகணும். இந்த ரோடு வந்து ஒரு 140 அந்த மாதிரி ஓட்டுவாங்க ஸ்பீடு. ஸோ நான் வந்து ஒரு 3வது லேனில் இருக்கேன். பட் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓட்டுவாங்க இந்த ரோட்டில். நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கேன். அதுக்கு எப்படி போனால் நம்மளே 115 போயிட்டு இருக்கோம். 130 போகலான்னு நினைக்கிறேன். ரோடு வந்து 140 ஓட்டுவாங்க. எங்கள் சைடில் இருக்கிறவங்க அதை வச்சு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு சிட்டி சென்டர் ஒன்று இருக்குது. அந்த சிட்டி சென்டர் வந்துருக்கும். அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடலான்னு சொல்லிட்டு இதுதான் அந்த சிட்டி சென்டர் கேரிஃபோர்ட்னு சொல்லிட்டு. வீடு இங்கே தான் இருக்குது. ஒரு 5 மினிட்ஸில் வீடு வந்துடும். அங்கே ஒன்றும் நல்லா இல்லை ரெஸ்டாரண்ட்ஸ்லாம். நமக்கு தெரிஞ்சதை எதனா சாப்பிட்லாம். ஸோ இங்கே வந்து ஒரு மெக்டி இருக்குது. இது எப்போவுமே இது எப்போவுமே எங்களோட ஃபேவரட் மெக்டி. இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து நான் இங்கே தான் சாப்பிட்டுருக்கேன். அதனால் இங்கேயே சாப்பிட்லாம். ஸோ நான் அந்த டவரில் இருந்தேன் வந்தப்போ. பேச்சுலராக ஒய்ஃப் வர்றதுக்கு முன்னாடி தெரியுதான்னு தெரியல டவர். அப்போ இங்கே தான் வந்து ஈவினிங் ஆனால் உட்காந்துருவேன். இங்கே உட்காந்துட்டு இந்த வைஃபை யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போவோம். ஓகே, அப்படியே உள்ளே போவோம். வெளியே உட்காரலாம்ல. என் ஃபேஸ் தெரியுதான்னு தெரியல. ஆர்டர் பண்ணியாச்சு, வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வெளியே வந்து இப்போ கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால வெளியே அப்படியே வந்து உட்காந்துட்டு டைன் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் இங்கே வந்தோம். ஃபுட்டு வந்துருச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்புறோம் நாங்கள். செம்ம பசி எடுக்குது. ரீபாக்கும் கொஞ்சம் பசி எடுக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன ரீபா, பசி எடுக்குதா? பசி எடுக்கலையா? அவ்வளோ சாப்பிட்டோம். ஓகே, சரி. அப்படியே இப்படி H&Mக்குள்ளே வந்தோம். எதனா ட்ரெஸ் எடுக்கலாமான்னு ரீபாக்கு. இங்கே வெட்டிங் ஆனிவர்சரி வருதுன்னு நிறைய ட்ரெஸ் இருக்குது. ஆனால் மேடம்க்கு தான் எதுவுமே பிடிக்கலையா. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு யாருமே இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. ட்ரெஸ்ஸு பிடிக்கலன்னு யாருன்னா சொல்லுவாங்களா? ட்ரெஸ்ஸு வாங்க வந்த இடத்துல ட்ரெஸ்ஸு வாங்க மாட்டேன்னு யாருன்னா சொல்லுவாங்களா? இவன் மட்டும்தான் சொல்லுவான். என்ன ரீபா, எதுவும் வேண்டாமா? இதெல்லாம் கூட பிடிக்கலையா உனக்கு? ஒன்றும் பண்ண முடியாது. கிளம்பலாம் வீட்டுக்கு. வாங்க மேடம், வீட்டுக்கு போவோம் வாங்க. சமையல் இருக்குல்ல இதெல்லாம். ஜிகின்னு இருந்தால் மேடம் பிடிக்கும். ரீபா, இந்த ட்ரெஸ் பாரு ரீபா, சூப்பராக இருக்கு. கோல்டு. எதுவுமே பிடிக்கலன்றா. ஐயோ. ஓகே தென் அப்படியே வெளியே போகிறேன் நான். கிளம்புவோம். ஸோ இங்கேயும் நிறைய இதெல்லாம் இருக்குது. குட்டி குட்டி ஷாப்ஸ் தான் எல்லாமே. கேரிஃபோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதில் தான் நான் க்ராசரிஸ்லாம் வாங்குவோம். அது இங்கே இருக்குது பக்கத்தில். இங்கே ரெனோவேட் பண்ணுறாங்க. ஆர்கானிக் இருக்குது, ஆர்கானிக் செக்ஷன். ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்க வேண்டியது இருக்குது. அதனால பார்டர்ஸ் வரைக்கும் போயிட்டுருக்கோம். பார்ப்போம் அங்கே போய் என்ன கிடைக்குதான்னு சொல்லிட்டு. லாசூசா இதுதான் இந்த கேரிஃபோர்ட்.
கேரிஃபோ கொடுத்துட்டா போச்சு. இங்கே பாருங்கள், ஃபார்மசி, துபாய் ஃபார்மசி, இதுவும் ஃபார்மசி. குழந்தைங்க விளையாடுற ஐட்டம்லாம் இருக்குது. அப்படியே ஒரு வீடு செட்டப் அப்படியே மொத்தமாக இருக்குது பார்த்தீங்கன்னா. பெட்ரூமு, கிச்சனு எல்லாமே சேர்த்து அப்படியே ஃபிட் பண்ண 699 grams, 700, அரவுண்ட் 15,000. இது 10,000 ரூபா. இது ஒரு 400னா இல்லை 10,000. ஓகே, அப்படியே போயிட்டுருக்கேன். எங்கள் இதில் செக் பண்ணிவிட்டு வரேன். ஒரு மனுஷன் எதனா வாங்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போனால் பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிறாங்க. மேடம், உங்களுக்கு பிக் பாஸ் தான் முக்கியமாக என்னை விட? என்னோடய ஷாப்பிங் இவங்களும் ஷாப்பிங் பண்ணல, என்னையும் ஷாப்பிங் பண்ண விடாமல் பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகணுன்னு இருக்கான். என்ன பண்ணுறது மேடமே? ஏதோ இங்கே ஏதோ பார்க்க வந்திருக்காங்க, பார்க்கட்டும். வரேன். பண்ண வரேன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தாங்க மேடம். ஷாப் பண்ண வரேன்னு போகலான்னு சொல்லி இங்கே என்ன இந்த கடைக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்க. என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் ஒன்றும் பார்க்கல. சும்மானா அப்படியே பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டுட்டு அங்கேருந்து இங்கேருந்து அங்கே நடந்துக்கிட்டு சம்மந்தம் இல்லாத வேலைகளை செஞ்சுக்கிட்டு சன் அண்ட் சயின்ஸ் வந்து அந்த ஒரு ஷாப்பிங் பண்ணோம். ஷாப்பிங்கை முடிச்சுட்டு கிளம்பிகிட்ருக்கோம். ஓகே, இன்றைக்கி வந்ததுக்கான வேலையை பண்ணியாச்சு. மேடம் மட்டும் தான் எதுவும் எடுக்கல, அமைதியாக உட்காந்துட்டு மொபைல் நோண்டிகிட்டே இருக்காங்க. வாங்க போகலாம். நீங்கள் தான் எதுவும் வாங்கலை, எதனா வாங்கியிருக்கலாம்ல. ஷூஸ் நல்லா இருக்குது. ரீவா எனக்கு ஒரு ஷூ எடுத்துக்கிட்டா. எதுக்கு எடுத்தாலும் முறைச்சா என்ன சொல்கிறது? ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு மனுஷனை ஷாப்பிங்கே பண்ண விட மாட்டுறாங்க. ஷூஸ் எல்லாம் வாங்க. பைக் எல்லாம் நல்ல ப்ரைஸில் இருக்குது, ஆஃபரில் இருக்குங்க. ஓகே, வீட்டுக்கு வந்தாச்சு. பார்க்கிங்லேருந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். என்ன இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க முடியும்னு தெரியல. பட் இந்த வீடியோஸ் எல்லாம் நான் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழித்து பார்க்கும்போது எனக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See ya.